சுத்தப்படுத்த முடியவில்லை. வீட்டிலே இருக்கிற தன்னுடைய 7ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு படிக்கிற மகள் காதல் வலையிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறாள். அந்நிய ஆணோடு தொடர்பாக இருக்கிறாள். பாடசாலைகளில் சில நிகழ்வுகளுக்கு போனால் எங்களுக்கு சொல்லுவார்கள், 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு படிக்கிற இத்தனை பிள்ளைகள் காதலிக்கிறார்கள், காதலை பற்றி பேசுங்கள் என்று சொல்வார்கள். யார் படித்து கொடுத்த பாடம் உறவுகளே? வீட்டுக்குள் என்னுடைய மகள் இருக்கிறாள். ஆனால் என்னுடைய மகள் நான் வாங்கி கொடுத்த அல்லது என்னுடைய கணவன் வாங்கி கொடுத்த அதே கையடக்க தொலைபேசியைத்தான் பயன்படுத்துகிறாள். ஆனால் எனக்கு என்னுடைய மகளை கவனிப்பதற்கு நேரம் கிடையாது. அவள் என்ன செய்கிறாள் என்று பார்ப்பதற்கு நேரம் கிடையாது. யாரோடு பேசுகிறாள், யாரோடு பழகுகிறாள், எங்கு போகிறாள், எனக்கு நேரம் கிடையாது. நான் வீட்டில் வேலை செய்கிறேன். நான் வீட்டிலே வேலை செய்கிறேன். என்னுடைய ஒட்டுமொத்த பொழுதுபோக்கும் என்னுடைய கையடக்க தொலைபேசி, என்னுடைய வீட்டில் இருக்கிற தொலைக்காட்சி, அடுத்தவர்களை பற்றிய கவலை, இப்படியே என்னுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. கடைசியிலே ஏதோ ஒரு பிரச்சனையில் முட்டி சிக்கி சின்னா பின்னமாகி அவமானப்பட்டு கூனி குறுகி நிற்கிற பொழுது நான் சொல்லுகிறேன், இப்படி நடந்திருந்தால், இப்படி செய்திருந்தால் இந்த நிலைக்கு வந்திருக்க மாட்டேனே என்று கவலைப்படுகிற பல பெற்றோர்களை அன்புக்குரிய சகோதரிகளே இந்த சமுதாயத்தில் கண்டு கொண்டிருக்கிறோம். அண்மையில் ஒரு பாடசாலை நிகழ்வுக்கு போயிருந்த பொழுது என்னிடத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் ஆச்சரியமாக இருந்தது. ஒரு பெண் சகோதரி, ஒரு மாணவி 10ஆம் ஆண்டு படிக்கிற பொழுது ஒருவரை காதலித்திருக்கிறார். அந்த காதலனோடு மிக நெருக்கமாக இருந்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் 2 பேரும் வெளியூரை சேர்ந்தவர்கள். தொலைபேசியில் ஏற்பட்ட தொடர்புதான் காதலாக மாறி பின்னர் அது அவர்கள் மெசேஜ் பண்ணி அதற்கு பிறகு வீடியோ கால் பேசுகிற அளவுக்கான நெருக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் அல்லாஹுடைய ஏற்பாடு, அந்த காதலன் ஒரு விபத்தில் சிக்கி மரணமடைந்திருக்கிறார். மரணமடைந்ததற்கு பின்னால் இதனால் ஏற்பட்ட தாக்கம் கிட்டத்தட்ட 3 மாதங்கள் அந்த பிள்ளை ஒரு சைக்கோவாக, ஒரு சுயநினைவு அற்ற நிலையில் தன்னுடைய செயற்பாடுகளை அந்த ஏக்கத்தின் காரணமாக செய்கிற அளவுக்கு இருந்திருக்கிறார். அதிலிருந்து அவளாகவே தன்னுடைய தோழிகளால் 3 மாதத்துக்கு பிறகு மீண்டு வந்து அவள் ஒரு நிலைக்கு வருகிற வரைக்கும் வீட்டுக்குள் இருந்த தாய்க்கு எந்த தகவலும் தெரியாது. வீட்டுக்குள் இருந்த தாய்க்கு எந்த தகவலும் தெரியாது. அப்படி என்றால் ஒரு பிள்ளை வளர்ப்பில், குடும்ப கட்டமைப்பில் நாம் தோற்று போய்த்தானே இருக்கிறோம். என்னுடைய வீட்டுக்குள் என்னுடைய பிள்ளை என்ன செய்கிறாள், எதை பயன்படுத்துகிறாள், யாரோடு பேசுகிறாள், யாரோடு பழகுகிறாள், அவளுக்கு இருக்கிற வருத்தம் என்ன, அவளுக்கு இருக்கிற நோய் என்ன, எதுவுமே கேட்பதற்கு நேரம் இல்லாத ஒரு தாய், ஒரு தந்தை இந்த சமுதாயத்தில் இருந்தென்ன இறந்தென்ன. இந்த நிலை இன்று ஏற்பட்டிருக்கிறது. நிறைய சகோதரிகளை, பெண் பிள்ளைகளை, மாணவிகளை சந்திக்கிற பொழுது அவர்கள் எங்களிடத்தில் சொல்லுகிற ஒரு குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? என்னுடைய உம்மா என்னோடு மனம் விட்டு பேசி பல மாசங்கள் என்னோடு பேசுவதில்லை, நேரம் இல்லை உம்மாவுக்கு. என்னுடைய வாப்பா என்னிடத்தில் எதையும் கேட்டது கிடையாது. அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இன்று எங்களுக்கு இருக்கிற பிஸி வேலை, எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, நாங்கள் எங்களுடைய வேலை என்று பயன்படுத்தி இந்த இளம் சகோதரிகளை, பிள்ளைகளை அப்படியே நட்டாத்தில் விட்டிருக்கிறோம். அவர்களோடு பேசியது கிடையாது. எப்போதாவது பிள்ளை கவலையாக வருகிற பொழுது அந்த முகத்தை பார்த்து நீ கவலையாக இருக்கிறாய் என்று சொல்லி அந்த முகத்தை பார்த்து தடவி அவளை அன்பாக அணைத்து கொஞ்சம் ஆறுதலாக பேசிய தாய்மார்கள் இந்த சபையில் எத்தனை பேர் இருப்போம்? உங்களுடைய பிள்ளை ஒரு ஓஎல் படிக்கிற பிள்ளையாக, ஏஎல் படிக்கிற பிள்ளையாக, 10ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளையாக இருக்கிற பொழுது, சிறு வயதிலே இருக்கிற பொழுது அவர்களுக்கு ஒட்டுமொத்த அன்பையும் கொடுப்போம். அவர்கள் வளர்ந்து விட்டால் பிள்ளைகள் என்ற அந்த உணர்வோடு அவர்கள் வளர்கிற பொழுது நாம் அவர்களை கொஞ்சம் தூர இருந்து பார்ப்போம். அவர்களுக்கு ஏசுவதற்கும் பேசுவதற்கும் கண்டிப்பதற்கும் தான் தாயும் தந்தையும் இருக்கிறார்கள். அவர்களை அரவணைப்பதற்கு இல்லை. விளைவு அவர்களை அரவணைக்கிற ஒருத்தனை, ஒருத்தியை அவள் தேடி போகிறாள். இங்கு தாய்மாராகிய எங்களிடத்தில் ஒரு பாரிய பொறுப்பை அன்புக்குரிய சகோதரிகளே அல்லாஹ் தந்திருக்கிறான். இதை நாம் இழந்திருக்கிறோம், ஏற்றுக்கொண்டாக வேண்டும். இது தெளிவாக இன்று நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகள். அன்புக்குரிய சகோதரிகளே, எத்தனையோ பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புதல் மட்டும்தான் என்னுடைய பணி.
அதற்கு பிறகு அவள் என்ன செய்கிறாள் என்று யாருக்கும் தெரியாது. அண்மையில் கூட முகநூலிலே ஒரு செய்தி வந்திருந்தது. இலங்கையினுடைய பிரபலமான ஒரு ஊர், அந்த ஊரிலே இருந்து உம்மாவிடத்திலே நான் ஸ்பெஷல் கிளாஸுக்கு போகிறேன் என்று சொல்லி வெளிவந்த ஒரு பிள்ளை சுமார் 2 வருடங்கள், ஒரு சில காலங்கள் அல்ல, 2 வருடங்கள் தன்னுடைய காதலனோடு சேர்ந்து வெளியூரிலே வந்து சுற்றி இருக்கிறார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பிரபலமான ஒரு ஹோட்டலிலே ரூம் போட சென்ற பொழுது அங்கிருந்த ஒருவர் அவதானித்து அதை இவருடைய வீட்டுக்கு கோல் பண்ணி சொன்னதற்கு பிறகுதான் விசாரித்தால் 2 வருடங்கள் அவள் ஸ்பெஷல் கிளாஸுக்கு இப்படித்தான் போயிருக்கிறாள். பெற்றோராக நாம் என்ன செய்கிறோம்? நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா இந்த பணியை பற்றி என்னிடத்திலும் உங்களிடத்திலும் விசாரிப்பானே. மஹ்ஷருடைய வழியில் அல்லாஹுக்கு முன்னால் உன்னுடைய பிள்ளையை உனக்கு தந்த ஒரு அமானிதமாக தந்தேனே, இந்த பிள்ளையை நீ எப்படி வளர்த்தெடுத்தாய் என்று கேட்கிற பொழுது எனக்கு நேரம் இல்லை, நான் அந்த வேலை செய்ய வேண்டும், இந்த வேலை செய்ய வேண்டும், அப்படி போக வேண்டும், இப்படி போக வேண்டும் என்று சொல்லி நாளை மஹ்ஷருடைய வழியில் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லி தப்பிவிடலாம் என்று நினைக்கிறோம். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த அமானிதத்தை நாம் மிக சரியாக உணராத வரைக்கும் ஒரு குடும்ப கட்டமைப்பை நாம் சரியாக கொண்டு வர முடியாது. அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களிடத்தில் முதலாவது ஈமான் வர வேண்டும். உங்களுடைய பிள்ளை ஒழுக்கமாக வளர வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? உங்களுடைய பிள்ளை ஒரு அந்நிய ஆணோடு தொடர்பு வைக்கக்கூடாது, அதிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதெல்லாம் உங்களுடைய கனவாக இருக்கிறதா? உங்களுடைய மகன் போதைக்கு அடிமையாகிவிடக் கூடாது, கெட்டவர்களுடைய சகவாசத்தில் போய்விடக்கூடாது, மோசமான நடத்தைகளை கொண்டவனாக மாறிவிடக் கூடாது என்ற ஆசையும் கனவும் உங்களிடத்தில் இருக்கிறதா? குர்ஆன் அழகிய தீர்வை சொல்லுகிறது. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை மானக்கேடான, வெறுக்கத்தக்க, மோசமான எல்லா காரியங்களை விட்டும் தடுக்கும் என்று படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். உங்களுடைய பிள்ளையை பள்ளிக்கு அனுப்புங்கள், உங்களுடைய பிள்ளையை வீட்டில் தொழக்கூடிய பிள்ளையாக மாற்றுங்கள். 5 நேர தொழுகையையும் உங்களுக்கு பின்னால் உங்களுக்கு பக்கத்தில் நின்று தொழக்கூடிய பிள்ளையாக உங்களுடைய பிள்ளையை நீங்கள் மாற்றினால், அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, எந்த சபையிலும் எந்த கூட்டத்திலும் நீங்கள் தைரியமாக அந்த பிள்ளையை அனுப்பி வைக்கலாம். தொழுகை நிச்சயமாக அந்த பிள்ளையை ஒழுக்கக்கேடான விஷயங்களில் இருந்து தடுக்கும். செய்கிறோமா சகோதரிகளே? வீட்டிலே இருக்கிற ஒரு 4, 5, 6 வயது தாண்டிய உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தை உண்மையிலே மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் உள்ளத்திலே கை வைத்து இங்கு வந்திருக்கிற தாய்மார்கள் சொல்லுங்கள், என்னுடைய பிள்ளையை நான் மடி மீது தூக்கி வைத்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற ஒரு கலிமாவை, ஒரு துஆவை, ஒரு திக்ரை என்னுடைய பிள்ளைக்கு நான் இன்றும் சொல்லிக் கொடுக்கிறேன் என்று சொல்கிற தாய்மார்கள் இந்த சபையில் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? சவால் விட்டு கேட்கிறேன். ஒரு காலத்தில் என்னுடைய தாய், உங்களுடைய தாய்மார் என்னையும் உங்களையும் தூக்கி வைத்து சொல்லித் தந்த விஷயங்களை இன்று அன்புக்குரியவர்களே எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கவில்லையே.